எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் பெருமைமிக்க வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்நியர்கள் இந்த நிலமெங்கும் ஆக்கிரமித்து அடிமைப்படுத்தி ஆண்டு வந்தபோது நம் அன்னை நிலத்தை அந்நியனை ஆக்கிரமிக்க விடக்கூடாது, நம் தாயின் மடியில் வேற்று மகன் ஒருவன் தலை வைத்து விடக்கூடாது என்பதற்காக தற்காத்து போரிட்டு மாண்ட மறவர்கள் நம் முன்னவர்கள். என்னரும் பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கையிலே, உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே, நாம் மிகவும் பெருமைக்குரிய இனத்தின் மக்கள். இந்த துணைக்கண்டத்திலே எத்தனையோ மன்னர்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். வெள்ளையர்கள் வரும்போது அவர்களை எதிர்த்து போரிட்டு வென்றவர் ஒருவரும் இல்லை, மாண்டார்கள். நம் அண்டை நிலத்தில் கூட நிறைய ஆண் மன்னர்கள் மான மறவர்கள் ஆண்டார்கள். நம் அருமை பெரும்பாட்டன் அழகுமுத்துக்கோன், தீரன் சின்னமலை, பாட்டனார் பூலித்தேவன், பாட்டன் கட்டப்பொம்மன், அவர் வடையிலே நம்முடைய பாட்டன் சுந்தரலிங்கம் தளபதியாக, இன்னொரு பாட்டன் வெள்ளையத்தேவன் தளபதியாக, இப்படி எண்ணற்ற வீர பெருமக்கள் ஆண்டார்கள். வெள்ளையனை எதிர்த்து போரிட்டார்கள். இந்திய பெருநில முழுமைக்கும் வடபுலத்திலே பல்வேறு மன்னர்கள் போரிட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு மகள், ஒரு பெண், ஒருத்திதான் வெள்ளையனை எதிர்த்து போரிட்டு வென்றவள். இந்த துணைக்கண்ட வரலாற்றிலேயே நம்முடைய வீர பெரும்பாட்டி மானமரத்தி வேலு நாச்சியார் மட்டும்தான். அந்த படைக்கு, அந்த வெற்றிக்கு வித்திட்டவர்கள் இடதுகை வலதுகையாக நின்று வாளும் வேலும் வீசி போரிட்ட மறவர்கள் நம்முடைய வீர பெரும்பாட்டன்கள் மானமறவர்கள், மருதிருவர்கள் என்பதை இந்த மண்ணும் மக்களும் மறக்கக்கூடாது, மறக்க முடியாது. அந்த மகத்தான வீரர்கள் கூட இந்த மண்ணிலே தூக்கிலிடப்பட்டார்கள். நம்முடைய போற்றக்கூடிய பெரும்பாட்டன் பெரிய மருதவர்கள் இதே மண்ணிலே தூக்கு கயிற்றுக்கு முன்பு நிற்கும் போது, என்னரும் தமிழகமே என் தாய் மண்ணே, உன்னை விட்டுவிட்டு செல்கிறேன், ஆனால் பிரிய மனதில்லாது செல்கிறேன், ஆனால் வழி வழியே வீர பிள்ளைகள், மகன பிள்ளைகள் இந்த மண்ணிலே வருவார்கள், அவர்கள் உன்னை அடிமை நிலையிலிருந்து மீட்பார்கள், காப்பார்கள் என்று மரணத்திற்கு முன்பு முழக்கமிட்டு தூக்கு கயிற்றை முத்தமிட்டார். அன்னைக்கு நமது முன்னவர்கள் சற்று சமரசம் செய்திருந்தால் வெள்ளையனை அனுசரித்து வாழ்ந்திருக்கலாம், ஆண்டிருக்கலாம். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் வைக்கப்பட்டது. பாட்டன் அழகுமுத்துக்கோனுக்கு,
பாட்டனார் தீரன் சின்னமலைக்கு, பாட்டன்கள் மருதிருவருக்கு எல்லோருக்குமே வெள்ளைக்காரன் ஒரு வாய்ப்பை கொடுத்தான். ஏன் நமது பாட்டன் சேதுபதிக்கு கூட கொடுத்தான். சிறையில் அடைத்து வைத்து ஓராண்டு சிறையிலே வைத்திருந்தான். ஒத்த பைசா ஒரு ஒப்புக்கு கப்பமாக கட்டி, சேதுபதி உன்னை விடுதலை செய்கிறேன், நீயே ஆண்டுகொள் நாட்டை என்ற. சிறைக்குள் இருந்தபடி கர்ச்சித்தான் நமது பாட்டன் சேதுபதி. செல்லா காசை கூட உனக்கு கட்ட மாட்டேன், இதே சிறையில இருந்து நான் செத்தாலும் ஜாவனை ஒழிய கட்ட மாட்டேன்னா. அந்த வீரப்பாட்டனுடைய செல்கள் மரவணுக்கள் நமக்கு ஓடுதான்னு கொஞ்சம் சோதிக்கணும். இந்த காலகட்டத்தில் நம்ம பாட்டன் தீரன் சின்னமலை, தீரா நீ நாட்டை ஆண்டுக, 50 விழுக்காடு கப்பத்தை எனக்கு கட்டு, மீதி வரிய வச்சு நாட்டை ஆண்டுகள். டேய், யாரு நாட்டை யார ஆள்றதுக்கு யாரா அனுமதி கொடுக்கிறது? நீ இதை செய்யலைன்னா உனக்கு தூக்குல தொங்கி செத்தாலும் ஜாவனை ஒழிய உனக்கு கப்பம் கட்டி வாழ மாட்டேன் என்ற அந்த மானமரவன் தூக்குல தொங்கினான். அது மாதிரி நமது பாட்டன் மருதுபாண்டியர்கள் ஒண்ணும் கேட்கல, ஊமத்துறைய ஒப்பட நான் விட்டுறேன், நீயே நாட்டாண்டுக, நமக்குள்ள பகை வேணாம். சின்ன மருது வாக்கு கொடுத்துட்டாரு, நான் உன்னைய பாதுகாக்கிறேன். அந்த ஒத்த வாக்குக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த போரிட்டு சத்தம் மரம்பரை சின்னவரும் பெரியவர் நினைச்சு இந்த இருக்கார் ஊமத்துறையின் ஒப்படைச்சிருந்தா நாட்டை ஆண்டிருக்கலாம். எப்படி கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவதற்கு போராடி செத்தவர்கள். வரலாறு பதிவு செய்கிறது, வீரன் என்றால் சிவாஜி என்று. மராட்டிய மன்னன் போரிட்டது வெள்ளைக்காரனை ஏத்து 8 நாட்கள். எங்கள் பாட்டன்கள் போரிட்டது 8 மாதங்கள். எங்களை மறைத்தது, வரலாற்றிலே எங்களை மறைத்தது இந்திய திராவிட ஆட்சிகள். இந்த திராவிட திருடர்களின் ஆட்சி எங்கள் மொழியை சிதைத்து அதன் பெருமையை மறைத்து, ஸ்பீடு செராக்ஸ், விரைவு நகலகம்லாம் கிடையாது, ஹோட்டல் வெண்மதி தான், வெண்மதி உணவகம்லாம் கிடையாது. எது இதுதான் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பாண்டியன் ஜீமையில எல்லாத்தையும் தலையில மாத்தல. நான் வேணும்னாச்ச மருதுபாண்டி பேர இல்ல, பிரபாகர மகன் எல்லாம். அப்ப இரு, அப்ப என்ன பண்றான், வரலாறு எப்படி மாத்துறான். சான்சி ராணின்னு ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு வீரப்பெண். அந்த பெண்ணு நம்ம பாட்டி பிறந்து இறந்து 85 ஆண்டு கழிச்சு பிறக்குது. அதை எழுதுறான், நம்ம பாட்டிக்கு எழுதுறான் தென்னாட்டின் சான்சி ராணின்னு படிக்க வைக்கிறான். அந்த பொண்ணை எழுதிருக்கணும் வடநாட்டு வேலுநாச்சியான்னு படிக்க வச்சிருக்கணும். அவ போர்ல தோற்று போனான், நம்ம பாட்டி போர்ல வென்றான். அந்த வரலாற்று பெருமை மிக்க இனத்தின் பிள்ளைகள் இப்போது இந்த வெயிலே கூடியிருக்கும். எது கூடியிருக்கும்? எந்த அன்னை நிலத்தில் அரைப்பிடி மண்ணை அந்நியன் எடுக்கக்கூடாது என்று போரிட்டு நமது முன்னவர்கள் மாண்டார்களோ அந்த நிலத்தின் வளத்தை திராவிடன் களவு சொல்லு போறான். மலையை வெட்டுறான், மணலை அள்ளுகிறான், காட்டை அடிக்கிறான், நீரை உறிஞ்சி விற்கிறான். இதை தடுக்கணும். நமது பாட்டன் பெரிய மருது வேல்சுத்துறையை எழுதுறான். பெரிய மருது எனக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை பரிசா கொடுத்தாரு, நான் சாப்பிட்டேன். உலகத்துல அவ்வளவு சுவையான ஆரஞ்சு பழத்தை நான் சாப்பிட்டதில்லை. அந்த ஆரஞ்சு பழம் இந்த ஊர்ல தான் விளைஞ்சிருக்கு. அவ்வளவு சுவையான ஆரஞ்சு பழம் விளைஞ்ச நிலத்துல வீட்டை சுத்தி வெறும் வேலைக்கு ரூமுள்ளா நிக்குது. இந்த 150-200 ஆண்டுகள என்னடா நடந்திருக்கு, என் நாட்டுல என்னடா நடந்திருக்கு, என்னடா பண்ணி வச்சிருக்கிய. இப்ப உன் மகன் வந்து மாத்திரம் பார், தலைகளை அப்படி மாத்திரம்னா வந்த உடனே வேலிக்கருவ முள்ளு, இந்த யூக்கலிப்டஸ் தைல மரம் ஒண்ணு இல்லாம தூக்குறோம். சமூக நல காடுன்னு நட்டுட்டான், தூக்குறோம். இவன் என்ன செய்யறான், யூக்கலிப்டஸ் மரத்துல இருந்தா தாள் செய்ய முடியுங்கிறான்.
ஒரு தாள் வேணாம் தூக்கு. நான் எங்க தாள் தயாரிக்கிறேன்? என் கரும்பு சக்கையில இருந்து எத்தனை டன் தாள் வேணாலும் நான் தயாரிச்சு தரேன். மரத்தை வெட்டாத யூக்கலிப்டஸை எடுத்து தூக்கு. நீ முதல்ல தூக்கு. போர்க்கால நடவடிக்கையில மாற்று மரங்களை, புங்கை, பூவரசு, வேம்பு, புளி எல்லாம், ஆள, அரசை எல்லாத்தையும் நட்டு விட்டுறேன். மாற்று மரத்தை தூக்கிறான். பனை தென்னையை வளர்த்துறேன். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். நீ மானாமதுரை சிவங்க, நீ திருப்பத்தூரை விட்டு வேலைக்கு வெளியூருக்கு போகாத. அண்ணன் உனக்கு வீட்டு வாசல்ல வேலையோட நிக்கிறேன். கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் வேலை. நீ சோலைவன நாட்டில் பிறந்து பாலைவன நாட்டுக்கு வேலைக்கு போற. போகாத. உன் அண்ணன் இருக்கேன், உன் கூட பிறந்த இருக்கேன், உன் வயிற்றுல பிறந்தவன் இங்கே. இப்ப நான் என்ன செய்யறேன் பாரு. என்ன பண்றேன்? மண்ணை ஆய்வு செய்யறோம். இந்த சீமகருவேலையை ஒழிச்சிடம்டா. ஏன் இந்த 2 மரத்தையும் அண்ணன் உனக்கு ஒழிக்க நினைக்கிறேன்னா, நீ படிச்சுக்கணும்ல. படிக்கிறதுக்கு பாடத்துல இல்ல, அதனால படிச்ச அண்ணன் சொல்றேன், படிச்சுக்க. எப்படின்னா எல்லா மரத்துக்கும் வேர்க்கும்டா. டேய் தம்பி, என் தங்கச்சி, எல்லா மரத்துக்கும் வேர்க்கும்டா. இதுல இந்த சீம கருவேலைக்கு, இந்த யூக்கலிப்டஸ்க்கு வேர்க்காதா. இது மரங்களின் பிசாசுன்னு பேர். அதுக்கு என்ன பேர்? ஆமா. இது இந்த கருமை என்ன செய்யும்னாடா, ஆழத்துல அகத்துல 40 அடிக்கு கீழே போய் தண்ணியை குடிச்சு போடும்டா. தண்ணிய பூமிக்குள்ள வைக்காது. 2வது, இந்த சீம கருவேல இருக்கிற மரம் இருக்கிற இடத்துல தண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா சவக்கலிக்கும்டா. தண்ணீரின் தன்மை மாற்றி விட்டுரும்டா கர்மம். புரியுதா? இப்ப என்ன செய்யும்னாடா, நம்ம என்ன கொடுமை பண்ணி பிறந்தோம்னா சபிக்கப்பட்டோம். எப்படின்னா, நமக்கு கடல் இருக்கு, இந்த இருக்கு. இந்த கடல் இருந்து நம்ம மண்ணு காஞ்சிருக்கு. காரணம்டா, இவன் உடன் பிறந்தானே மழை இல்லை. மழை இல்லாதனால நம்ம மண்ணுக்கு மழை இல்லை, நம்ம மண்ணு வறண்டு கிடக்கு. இது எப்படின்னா, சூரியன் நம்ம அப்பன், கடல் நம்ம அம்மா. 2 பேரின் இணைவுல நீராவியாகி, இந்த நீராவி அப்படி மேல வருது. மேல வந்து இப்படி நிக்குது. அது மேகம் ஆக மாட்டேங்குது. கணம் பத்தல, அடர்த்தி பத்தல. அப்ப எப்ப மேகம் ஆகுதுன்னா, நம்மளோட வேர்வை. அண்ணனுக்கு வேர்க்குது, அடுத்த தலைவனுக்கு எல்லாம் வேர்க்குதான்னு தெரியல, எனக்கு வேர்க்குது. என் தங்கச்சிக்கு வேர்க்குது, உங்களுக்கு வேர்க்குது. அவர் இருந்தவர் நமக்கு வேர்க்குது. மரங்களுக்கு வேர்க்குதுரா தம்பி. மரத்துக்கு வேர்க்குமான்னு கேட்க கூடாது. வேர்க்குதுன்னு எப்படி சொல்லுதுன்னா, இந்த ஆலமரம், அரச மரத்துக்கு கீழே போய் மரத்துக்குள்ள நின்னா குழு குழுன்னு இருக்கு அந்த வேர்வை. இது நீராவி ஆகுதுரா. இந்த விலங்குகள்ல வேர்க்குதுரா. இதெல்லாம் மேல போய் அந்த சுத்திக்கிட்டு இருக்க அந்த நீராவியோட சேர்ந்துக்கிறது. அப்பவும் மாட்டேங்குது. காற்றில் மிதந்து இருக்கிற தூசி அது என்ன செய்யுது, இந்த கறி இதெல்லாம் சேர்ந்து மேகமா வெள்ளையா அப்படி உருவெடுத்துது. நம்ம பாக்குற மேகம். இந்த மேகத்தை, இந்த நீராவிய சுமந்து இருக்கிற மேகத்தை காத்து தள்ளி கொண்டு போறத யாரு தடுத்து நிறுத்துறான்னா, மலை. அவன் ஒரு கோட்டை சுவர் மாதிரி இருந்துக்கிறான், தடுப்பு அரணா இருக்கிறான். அவன் தடுத்து அங்க என்ன பண்றான், 3000 அடியில் இருக்கிறவன் தடுக்கிறான். அதுக்கு மேல 300-400 அடியில் இருக்கிற மரங்கள், அந்த மரங்கள் செழித்து வளர்ந்து குழு 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 குழுன்னு இருக்குது, குளிர்ச்சியா இருக்குது. குளிர்ச்சியை எங்க பாக்குதோ அங்க மேகம் மழை கொட்டிடும். அப்படி இல்லைன்னா நேர கடலுக்கே வந்து எங்க புறப்படிச்சோ தாயின் மடியிலே எப்பவும் கடல் குழு குழுன்னு இருக்கிறனால கொட்டிடும். இப்ப என்ன செய்யுது, நம்முடைய மேகம் போய்கிட்டே இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை, கம்பம், குமிழி, தேனி இந்த பக்கம் இருக்கிறதுனால அங்க அவன் தடுத்து மழைப்பொழிவை அவனுக்கு கொட்டி விட்டுறான். அவன் வளமா இருக்கான், நம்ம வறண்டு இருக்கோம். எதனால? மழை இல்லை. ஆனா கடல் இருந்து மழை பெற முடியல. இப்ப அந்த மலைய இவன் எம்சாண்டு குவாரின்னு வெட்டி திங்கிறான். தாயின் மாற அறுத்து கரியாக்கி திங்கிறான், ரத்தத்தை குடிக்கிறான். இவனை ஒழிக்கணும். நல்லா கத்துக்க, நீ கத்துக்கணும். இப்ப என்ன செய்யறோம்னா, அண்ணன் என்ன செய்யறோம்னா, உனக்கு புவி வெப்பமாகுதுங்கிறான். உனக்கு சொல்லி கொடுக்கணும்ல. ஏன் வெப்பமாகுதுன்னா, என் உடன் பிறந்தவனே, மேல இருந்து சூரியன் தான் வெயில் அடிக்குது. நமக்கும் சூரியனுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன்? 15 கோடி கிலோமீட்டர். எவ்வளவு? 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த மண்ட பொசுங்குது. புரியுதா? இந்த வெப்பத்தை தனிச்சு அங்க நிறுத்துற ஆள் யாருன்னா, காற்று படலம் இருக்கு, வளி மண்டலம், அத ஓசோன் மண்டலம். அந்த ஓசோன் மண்டலத்தை உருவாக்குறவன் யாருன்னா
இந்த மரங்கள் வெளியிடுகிற ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறோம்ல, அதுவும் கடலுக்குள்ள இந்த ஆக்சிஜனை உற்பத்தி செய்யறது பூமியில 20 விழுக்காடு மரங்கள். அதுல அமேசான் காடுகள் பூமியின் நுரையீரல்னு சொல்றோம் 20%. மீதி 80 விழுக்காட வெளியிடுறது யாருன்னா கடல். கடலுக்குள்ள தண்ணி தானே இருக்கு, எப்படின்னே ஆக்சிஜன் வரும் நீங்க கேக்குறீல்ல, கேளு. அங்கே ஆல்கா என்ற அறிவியல் பெயர் கொண்ட நீல பச்சை பாசி இருக்கு. அந்த பாசி கடலுக்குள்ள மணல வளருது. அது இந்த ஆக்சிஜனை வெளியிடுது. அந்த ஆக்சிஜனை வெளியிட்டு 80 விழுக்காடு அதுதான், அதை தான் நம்ம சுவாசிக்கிறோம். இங்க என்ன விசித்திரம்னா, உலக இந்த படைப்பிலே எல்லா உயிரினங்களும் ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அதாவது கரியமில வாயுவை, நற்காற்றை சுவாசிச்சு நச்சு காற்றை வெளியிடும். மரம், செடி, கொடிகள் இவை மட்டும்தான் நச்சு காற்றை கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சுட்டு ஆக்சிஜனை வெளியிடும். அந்த ஆக்சிஜனை நாம் சுவாசிக்கிறதுனால, மற்ற விலங்குகள் சுவாசிக்கிறதுனால நம்ம உயிரோட இருக்கும். ஒருவேளை அதுவும் நம்மள மாதிரி ஆக்சிஜனை சுவாசிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டுச்சுன்னா கரியமில வாயுவை, பூமி இருக்காது, செத்துரும். இப்ப புரியுதா? இயற்கையின் படைப்புல மரத்தை வாழ அண்ணன் போய் மரத்தை கட்டிப்பிடிச்சு சிரிச்சான்ல, பைத்தியக்கார கூட்டம். அவனுக்கு தெரியாது மரத்துக்கிட்ட ஓட்டா இருக்குன்னு. மரத்துக்கிட்ட ஓட்டுற முட்டாப்பல என் உசுர் இருக்கு, அதனால அது கட்டிப்பிடிக்கிறேன். நம்ம சுவாசிக்கிற காற்றை, நச்சு காற்றை அவன் ஒரு தொழிற்சாலை வச்சிருக்கான், ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு சுத்திகரிச்சு தூய காற்றை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அது பத்தல. ஒரு ஆளுக்கு 422 மரம் வேணும். நமக்கு எத்தனை மரம் இருக்கு, நம்ம எத்தனை பண்ணிக்கிறோம், எத்தனை மரம் இருக்குன்னு யோசிச்சுக்க. இப்போ அண்ணன் வந்த உடனே 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டம் வச்சு 10 ஆண்டுல பச்சை போர்வையால நம் தாய போத்திடுறேன். மரம் நடுறதுக்கு வளர்க்கறதுக்கு பல ஆயிரக்கணக்கில் பிள்ளைகளை வேலைக்கு எடுக்கிறேன். ஒரு வேலையில மரத்துக்கு நட வேண்டியது, தண்ணி ஊற்றி கொண்டு வளர்க்க வேண்டியது, மரத்தை நட வேண்டியது, தண்ணி ஊற்றி. மரம் நடுதலையும் வளர்த்தலையும் உன் புள்ள மக்கள் இயக்கமா மாத்துறேன். எப்படின்னா, புள்ள பிறந்த உடனே அதுக்கு பேர் வைக்கிறியோ இல்லையோ, பூமியில ஒரு மரம் கட்ட வைக்கணும். அவனுக்கு என்ன பேரை வைக்கிறியோ, என்ன பேரை பிள்ளைக்கிறியோ அதுக்கு வைக்கணும். 2 வயசு 2 மரம், 3 வயசு 3 மரம், 4 வயசு 4 மரம், 5 வயசு 5 மரம் நடணும். பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது விளையாட்டுக்கு மதிப்பெண் போடுவேன், வீர கலைக்கு மதிப்பெண் போடுவேன். நூலகத்துல போய் படிக்கணும். லைப்ரரியில படிச்சு 5 புத்தகத்துல கேள்வி கேட்பான், 5 புத்தகத்துக்கு பதில் எழுதணும், 5 மார்க். மரக்கண்டு நடணும். 10 மரக்கண்டு நட்டா பிராக்டிக்கல் மதிப்பெண்ணு 10 மதிப்பெண்ணும் கொடுப்பேன். 100 நட்டிட்டினா சிறந்த மாணவன் விருது கொடுத்து 5 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்பேன். நீ 1000 மரம் நட்டிட்டினா தமிழ் தேசிய குடிமகன் விருது கொடுத்து 10 லட்சம் கொடுப்பேன். 10,000 மரம் நட்டிட்டினா செத்த அரசு மரியாதையோட உன்னை அடக்கம் பண்ணுவேன். புரியுதா? நீ நடுவ பொங்கல் மாதிரி, கோயில் திருவிழா மாதிரி மர திருவிழா வைப்பேன். ஆண்டுக்கு மரத்தை வழிபண்ணு. ஏன்? அவன் தான் நம்ம உயிர். அத நீ புரிஞ்சுக்கணும். மரம் இல்லை என்றால் மழை பெற முடியாது, மரம் இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது, மரம் இல்லாமல் நாம் வாழ முடியாது, நாம் இல்லாமல் மரம் வாழ்ந்துவிடும். விளங்குதா? இப்போ எப்படி புவி வெப்பமாகுதுன்னா, மேல இருந்து வருகிற அந்த வெயிலை, வெப்பத்தை இந்த ஓசோன் மண்டலம் தடுத்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி இறக்கு. அதுல பட்டு தெரிக்குது. அதுதான் அந்த சிதறல் தான் பல நேரங்கள்ல நீ வானவில்ல பாக்குற. வானவில்ல எல்லா வண்ணமும் தெரியும், வெள்ளை தெரியாது. ஆனா பூரா வெள்ளதான். அதுல இந்த ஊதாவினுடைய தாக்கம் அதிகமாகறதுனால வானமும் கடலும் நீளமா தெரியுது, அதிகமா டாமினேட் பண்ணிடுது. இங்க சாதி மதம் அதிகமா டாமினேட் பண்ணது இல்ல, மொழி இனத்தை விட. அது மாதிரி அது மேல இங்க தெரிஞ்சிருது. இப்ப அந்த இடத்துல அங்க இருந்து வடிகட்டி அப்படி இறக்கி விடுது. கொஞ்சமா வெப்பம் தணிஞ்சு வருது. தணிஞ்சு வர்ற வெப்பத்தை பூமியில நம்மளை எல்லாம் தாக்கி அழிக்க விடாம பாதுகாக்கிற ஒரு பெரிய கொடை மரம். இந்த மரம் என்ன செய்யுதுன்னா, பழுப்பு நிலத்துலதான் அதனுடைய இலை இருக்கணும். இப்ப அந்த வேப்ப மரத்துல செத்து போன இலை பழுப்பா இருக்கு இல்லையா, அப்படி ஒவ்வொரு கொழுந்தும் விடும்போது பாத்தீங்கன்னா பழுப்பு பொன்னிறத்துல, பழுப்பு நிறத்துல இருக்கும். சாகும் போதும் பிறக்கும் போதும் பொன்னிறத்துல தான் இருக்கும். அது பச்சை ஏன் மாறுதுன்னா, இந்த வெப்பத்தை என்ன செய்யுது, சூரிய ஒளிய ஸ்டார்ச்னு சொல்றது, அதை அப்படியே சாப்பிடுது. அதுல இருக்க சர்க்கரையை உறிஞ்சுது. சர்க்கரையை உறிஞ்சும் போது அந்த வெப்பத்தை அது உணவா சாப்பிட்டு தனிச்சு விடுறதுனால மரத்துக்கு கீழே நிற்கும் போது உனக்கு குழு குழுன்னு இருக்குது. அந்த பச்சையத்தை சாப்பிடுறதுனால புல்லு பூண்டு செடி கொடி எல்லாம் இலை பச்சையா இருக்கு. புரிஞ்சிருச்சா?
உன் அறிவியல் வாத்தியார் நடத்திருக்க மாட்டாரு, உயிரியல் வாத்தியார் நடத்திருக்க மாட்டாரு. ஏன்னா இது பாடத்துல இல்ல. ஏன்னா அண்ணன் உனக்கு நடத்தணும் இல்லையா, ஏன்னா நீ என் புள்ள, அதனால நான் உனக்கு நடத்தணும். நீ இதெல்லாம் படிச்சாதான் நான் அண்ணன் ஏன் இந்த கட்சியை நடத்துறேன், எதுக்கு தனியா கிடந்து கத்திரி கிடக்குறேன்னு உனக்கு தெரியும். அப்பதான் நீ எனக்கு போடுற ஓட்டுல மதிப்பு இருக்கும். இல்லைன்னா அது வேஸ்ட். ஏன்னா நடிகனுக்கும் போடுற, நடிகனையும் நேச்சு போடுற, நாட்டை நேச்சு போடுறவன் எனக்கு போடு, நடிகன் நேச்சு போடுற அங்கிட்டு போடு. ஊழல் லஞ்சம் வேணுங்கிறவன் இங்கிட்டு போ, உண்மை நேர்மை வேணுங்கிறவன் இங்கிட்டு வா, இலவசம் வேணுங்கிறவன் கர்மா அங்கிட்டு போ, வேணா எனக்கு வேலையை கொடுங்கிறவன் இங்கிட்டு வா. புரியுதா? இப்ப என்ன செய்து இந்த இரவுல அப்படி நமக்கு இப்ப பகல் அடிக்கிற வெயில் இருக்கு பத்தியாடா, இந்த வெயில் ராத்திரியில நீல அலை கதிர்களா மேல கிளம்பி போகுது, போய் அங்க போய் குளிர்ந்துக்கு. ஆனால் அந்த மேல நீல அலை கதிரை போக விடாம தடுக்குது ஒரு ஆள். யாருன்னா இங்க இருந்து சரியா 15 கிலோமீட்டர்ல ஒரு கருப்பு போர்வையில நம்மள போத்தனா அப்படி இருக்குமோ அப்படி இந்த பூமியை ஒண்ணு போர்த்திருது. அது யாருன்னா இந்த காரு, இந்த மோட்டர் பைக்கு, இந்த நச்சு ஆலை, ஸ்டெர்லைட், அணுல, சிப்காடு, குப்காடு, இந்த நாய்கள்லாம் வெளியிடுற புகை இருக்குல்ல, இந்த நச்சு புகை மேல போய் அப்படியே கருப்பு படலமா படர்ந்து நின்னுக்கிட்டு இந்த சூரிய வெப்பம் இரவுல நீல அலை கதிர்களா மேல போறத தடுத்து திருப்பி பூமிக்கே அனுப்பிடுது. இத அறிவியல் பேர் எப்படி சொல்லுதுன்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்குது, பசுங்கூட விளைவுங்குது. பசுங்கூட விளைவுனா நர்சரி போய் பார்த்திருக்கியா, பச்சையா ஒரு துணியை போட்டு அதுக்குள்ள செடிகளை வளர்ப்பான். இந்த கர்மம் முடிச்சவன் என்ன பண்ணுவான்னா சூரிய ஒளியை உள்ள வாங்குவான், இங்க இருக்கிற ஒளி வெப்பர்களை மேல விட மாட்டான். உனக்கு நான் சொல்றது புரியுதா? அது மாதிரி பசுங்கூட விளைவு அங்கிருந்து உள்ள வாங்குவான், கீழே இருந்து மேல போக விட மாட்டான். அதனால என்ன செய்யுது, புவி கொதிக்குது, வெப்பமாகுது, ஆண்டுக்கு ஆண்டு கூடிக்கிட்டே போகுது. இதனால என்ன ஆகுதுன்னா பருவமழை பொய்த்து போய் பெருமழை புயல் மழையா மாறிடுது, கடல் பொங்க ஆரம்பிக்குது, காற்றழுத்தம் கூடுது, ஏப்ரல் மேலே புயல் வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த புவி வெப்பமான என்ன நடக்கும்னா கீழே உலைய வச்சுட்டு கீழே அடுப்பு வைக்கும் போது உலை எப்படி பொங்கி கொட்டுதோ அப்படி கடல் பொங்க ஆரம்பிக்கும். கொதிக்கிறதுக்குள்ள எதை போட்டாலும் செத்து போற மாதிரி கடலுக்குள்ள பலவடி கணக்கான மீன், நண்டு, எறா, சுறாக்குறா எல்லாம் செத்து போகும். நீ மூச்சை கொடுக்குறதுல ஆல்கா, அந்த நீல பச்சை பாசி, அது வந்து செத்து போகும். பத்தாக்குறைக்கு நீ பிளாஸ்டிக் குப்பையில வேற கொட்டி அதை கொள்ற. இப்ப என்ன ஆயிரும்னா இந்த புவி வெப்பமாகுது, கடல் பொங்கும் போது பருவநிலை மாறிடும். உலை எப்படி பொங்கி கொட்டுமோ அப்படி கடல் ஒரு நாள் பொங்கி கொட்டுச்சுன்னா 71 விழுக்காடு 70 விழுக்காடு தண்ணி கடல், 30 விழுக்காடு நிலம். அந்த நிலத்துல பாதி மலை கொஞ்சம் காடு போக மீதி இருக்கிற நிலத்துல இந்த இந்த பூச்சி இருக்குல்ல இது வாடுது. இது பண்ற சேட்டை தான் இவ்வளவு மாறுது. இப்ப இந்த கடல் இப்படி பொங்கி வெளியே வந்துச்சுன்னா பூமியில இருந்து சரியா 3 கிலோமீட்டர் உயரத்துக்கு தண்ணி தான் இருக்குங்கிறான். அது வரணும், நம்ம எல்லாம் தண்ணிக்குள்ள போகணும்னா நீ உதயசூரிய ரெட்டால கை இதுக்கு போடு, தாமரைக்கு போடு. இல்ல இதையெல்லாம் சரி பண்ணி எங்களை வாழ்ற மாதிரி கொண்டாடினா உன் அண்ணன் கைய புடிச்சுக்கிட்டு என் தங்கச்சிக்கு சண்முக பிரியாவுக்கு மரியாதையா விவசாயில ஒரு ஓட்ட போடு. புரியுதா? நான் இவங்கள மாதிரி குடும்ப தலைவிக்கு 2000, குடும்ப தலைவிக்கு 2000, குடும்ப தலைவிக்கு 2500. நான் வந்தா மிக்சி, நான் வந்தா ஃப்ரிட்ஜ், நான் வந்தா சூப்பர் 6 அன்னபூர்ணி, நான் வந்தா 3 சிலிண்டர். அதெல்லாம் தரமாட்டேன் நீ எதிர்பார்க்காது. போட்டா போடு, போடலன்னா போ. நான் உன் வாக்க பத்தி கவலைப்படுற மகன் இல்ல, சொந்த மண்ணுல நின்று பேசுறேன் பாரு. நான் நடந்த மண்ணு, நீ நடந்து விட்ட புழுதி காத்த சுவாசிச்ச மகன், உன் பக்கத்துல நின்று உன் வேர்வைய முகர்ந்த ஒரு மகன். இந்த நிலத்துல நான் கபடி விளையாடுறது களமும் கிடையாது, நிறமும் கிடையாது. புரியுதா? ஆமா புரியுதா? ஆமா, நான் உழவாத நிலம் இல்ல, சொந்த மண்ணில இருந்து சொல்லுவேன். என் பாட்டி மேல சத்தியம், என் பாட்ட மருதுபாண்டி மேல சத்தியம். எனக்கு உயிர் பால் கொடுத்த என் தாய், அறிவிப்பால் கொடுத்த என் தாய் தமிழ். என் உயிருக்கு மேலா நான் நேசிக்கிற என் உயிர் தலைவன் பிரபாகரன். என்னுடைய இறைவன் திருமுருக பெருமான். என் தாய்
வீரமாகாளி மேல ஆணையா சொல்றேன், உன் மகன் நான் சொன்னா செய்வேன். எப்படி என்ன செய்வேன்? இலவசம் தரமாட்டேன். எனக்கு உன் வாக்கை பத்தி எனக்கு உன் வாக்கை பத்தி கவலையே கிடையாது. உன் வாழ்க்கை பத்தி தான் எனக்கு கவலை. நான் உன் ஓட்டை பத்தி கவலைப்படல, நான் பிறந்த நாட்டை பத்தி கவலைப்படுறேன், சிந்திக்கிறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உன் அண்ணனும் தருவேன். இலவசம் சொல்ல மறுக்குது, நாக்கு கூசுது. இலவசம் இல்ல, கட்டணம் இல்லாம தருவேன். யாருக்கு தருவேன்? என் பிள்ளைக்கு. என்ன தருவேன்? அறிவு செல்வத்தை. அறிவு செல்வத்தை இதே மானாமதுரையில, இதே என் சிவங்கில, இதே இளையாங்குடியில வச்சு உலக தரத்திற்கு கல்வியை தருவேன். பின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூரை தாண்டி தருவேன். இன்னைக்கு உன் கூட பிறந்தவன் என் மண் மானாமதுரையில இருந்து நான் பேசுறேன். உலக தரத்துல பின்லாந்து இருக்கு கல்வியில. only 10 years உன் மகன் ஆட்சி கொடு. பின்லாந்துல இருந்து ஒருத்தன் சொல்லுவான், உலக தரத்திற்கு கல்வி எஜுகேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு, வேர்ல்டு நம்பர் 1 ஸ்டாண்டர்ட். மாத்துவேன். ஏன்னா எனக்கு கனவு, எனக்கு ஐடியாலஜி, என்னோட டார்கெட் தி பெஸ்ட் கண்ட்ரி இன் வேர்ல்டு அவர் ஸ்டேட். புரியுதா? கொண்டு வருவேன். உன் மகன் கொண்டு வருவேன். பிறகு என்ன வருவேன்? ₹1 காசு வாங்காம என் பிள்ளைய படிக்க வச்சிருவேன். அவன் டாக்டர் படிக்கிறான், இன்ஜினியர் படிக்கிறான், சயின்டிஸ்ட் அனுப்புகிறான், இல்ல படிக்காம ஊர் சுத்த திரிகிறான், எதா இருந்தாலும் என் பொறுப்பு. 3 வயசுல பிள்ளை என்கிட்ட விட்டு நீ வெளியேறிடணும். அதுக்கப்புறம் என்ன உனக்கு? வைத்தியம். அது தரமான மருத்துவத்தை ₹1 கட்டணம் இல்லாம தருவேன். இந்த நாட்டின் பிரதமருக்கு, குடியரசுத் தலைவருக்கு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்குமோ அது மாதிரி இல்ல, கடகோடி மகனுக்கு, ஏழை மகனுக்கு, எளிய மகனுக்கு கிடைக்கும். உலக தரத்துக்கு கொடுப்பேன். ₹1 காசு இல்லாம கொடுப்பேன். நீ நம்பு, உண்மையிலே கொடுப்பேன். பிறகு தூய குடிநீரை, தண்ணீர் விற்பனைக்கு தடை செஞ்சுட்டு தூய குடிநீரை தருவேன். இது 3ஐயும் கட்டணம் இல்லாம உன் பிள்ளை தருவேன். 10 பைசா நீ செலவு பண்ண தேவையில்லை. உனக்கு விவசாயம் நானே பார்ப்பேன், பசி இருக்காது. நானே ஆடு மாடு வளர்ப்பேன், பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், தேனீக்கள் வளர்ப்பேன், எருக்களஞ்செடி வளர்ப்பேன். எருக்களஞ்செடி வளர்ப்பேன்னு சிரிப்ப நீ சிரிப்ப. எருக்களஞ்செடியில இருந்து எடுக்கிற நூல்ல செய்யற பட்டு தான் உலகத்திலே விலை உயர்ந்த பட்டு. உங்க அண்ணன் கழுத வளர்ப்பேன், கழுத வளர்ப்பேன். என் ஊர்ல எதுவும் வராதுன்னு நினைக்கிறியா? எழுதி வச்சுக்க, 5 ஆண்டுல பூமியின் சொர்க்கமா என் பண்ண நான் பிறந்த சிவகங்கை மண்ணை மாத்தல. நீ பாரு, நீ இங்கே இரு. சீமக்கருவேல இருக்கிற மொத்தத்தையும் தூக்கிட்டு ஆட்டு பண்ண, மாட்டு பண்ண, கழுத பண்ண, பன்னி, கோழி, என்ன சொல்றது, பட்டுப்பூச்சி, ஆது, கரும்பு, வாழை, தென்னை எல்லாம் போட்டு உனக்கு வீட்டு வாசல வேலை கொடுக்குறேன். மாடு நீ மேய்க்காத, அது மேயும். நீ இருந்து பாரு, சிசிடிவில மேய்க்கும், அது மேயும். பாலை இடு, உலகத்துல போய் சந்தைப்படுத்திட்டு வா. பாலை குடி, பசி இருக்காது. நாட்டுக்கோழி வளர்க்குற, முட்டை சாப்பிடு, புரோட்டீன், தெம்பாயிரு. நானே வளர்க்கிற, வேளாண்மை செய்யறேன். கவர்மெண்ட் வேலை வா, கவர்மெண்ட் வேலை வா, அங்க வந்து வேலையை பாரு. நான் அண்ணன் நவீனமா எப்படி வேலை செய்யறேன்னு போட்டு காட்டினேன் பாரு. இன்னைக்கு ராத்திரி முதுகுளத்தூர்ல போட்டு காட்டுறேன் பாரு, எப்படி வேலை கொடுக்குறேன்னு பாரு. சும்மா செல்போனை நோண்டி பொழுத போக்காத. இதையெல்லாம் பார்த்து நல்ல பொழுத ஆக்கு. எப்படி செய்யறேன்னு பாரு, எப்படி வேலை கொடுக்குறேன். கரும்புல இருந்து, வாழையில இருந்து, மூங்கில இருந்து எப்படி செய்யறேன்னு பாரு, எப்படி எவ்வளவு வேலை கொடுக்குறேன்னு பாரு. ஆடு மாடு பண்ணைகள் இருந்து கழுத வளர்த்து எப்படி காசு சம்பாதிக்கிறேன்னு பாரு. கழுத பால் தான் உலகத்திலே விலை உயர்ந்த பால். எருமை பால், எல்லாரும் எருமை கறியை தான் உலக நாடுகள் விரும்பி சாப்பிடுது. சும்மா பீஃப்னு சொல்றோம், எருமை மாட்டு கறியை தான் எல்லாரும் விரும்பி சாப்பிடுறோம். இந்த நாட்டில் இத்தனை முறை மந்திரியாக இருந்த மகான்கள், எம்பி ஆகி போன மகான்கள் என்ன செஞ்சாங்க? ஒருத்தன் சொல்லானாடா உனக்கு நல்ல கல்வியை தாரேன்னு, ஒருத்தன் சொல்லானா உனக்கு நல்ல வைத்தியம் பாக்குறேன், ஒருத்தன் சொல்லானா உனக்கு வேலை தாரேன்னு, ஒருத்தன் சொல்லானா உன் கண்ணு முன்னாடி உன் மலையை வெட்டி கொண்டு வரானடா, அதை பார்த்துக்கிட்டு இருக்கானே, கண்ணு முன்னாடி ஆத்து மணலை அள்ளி திங்கிறானே பார்த்துருக்கானே. இல்லை எப்பறம் அந்த தலைவர்களால பொறுக்க முடியுது? எவன்டா தலைவன்? எவன் தலைவன்? உனக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்க பறிக்கிறவன் ஜனநாயகத்தை தூக்கில போடுறான்டா, பணநாயகத்தை பள்ளிச்சு சிரிக்க வர்றான்டா. பணம் இருக்கிறவன் தான் தேர்தலில் நிக்க முடியும், அரசியல் செய்ய முடியும்டா. உனக்கு எப்படா அவன் தாத்தன் காமராஜ் வந்தான்? எப்படா அவன் தாத்தன் கட்ட வந்தான்? எப்படா நம்ம தாத்தன் தெய்வ திருமணம் முத்துராமலிங்கத்தோடு வந்த? எப்படா வந்தான்? எப்படி உனக்கு ஜீவானந்தம் கிடைச்சான்? காசு விட்டானடா ஓட்டுக்கு? காசா? நேர்மையா நின்றான், சத்தியத்தை சொன்னான், உண்மையை சொன்னான், ஜெயிச்சான்.
நீ அதை செய்யலையே, அப்படியா செய்யற? நீ காசு கொடுக்கறான், எதுக்குடா காசு கொடுக்கணும்? சேவை செய்யறவன் எதுக்குடா? நல்ல ஆட்சி கொடுத்தவனுக்கு எதுக்குடா காசு? ஓட்டுக்கு எது காசு? அவன் எப்படி அரசியல் செய்யறான் பாரு. தேர்தலை ஒரு சந்தையாக்குறான், மக்களை வாக்க வைக்கிற மந்தையாக்குறான், அதுக்கு அவ்வப்போது விலை ஏத்துறான். இப்ப ஓட்டுக்கு குறைஞ்சது 2000, அம்மாவுக்கு 2000, டோக்கன் 8000, அவர் வந்தா 10,000, அவர் வந்தா ஃப்ரிட்ஜ், இவர் வந்தா 20 lakhs, அவர் வந்தா அப்படி போறது வர்றது வாய்க்கு வந்தது. எங்கிருந்து எடுப்பீங்க காசு? கள்ளநோட்டாச்சு எடுத்து குடிப்பீல? ஏண்டா பைத்தியங்களை 10 லட்சம் கோடி கடனா எடுத்துறா நாடு, 1 லட்சம் கோடி வட்டி கட்டுறோம்டா. என்னன்னு கொடுப்ப? எங்கிருந்து கொடுப்ப? அதெல்லாம் நான் தரமாட்டேன். இங்க அரசை கட்டமைக்கிறவன் வேலை, உழைப்பு, வருமானம், வாழ்க்கை, இப்படிதான் மக்களை வாழ வைக்கணும். இவன் என்ன வேலையை துண்டிச்சிட்டான்? இல்ல, உழைப்பை துண்டிச்சிட்டான். உட்கார்ந்துரு. இலவசத்தை கொடுத்து ஏமாத்துறான். வாழ்க்கை இல்ல, வருவாயும் இல்ல, வாழ்க்கையும் இல்ல. உன் மகன் என்ன பண்றேன்? உன் கூட பிறந்தவன் வேலை, உழைப்பு, வருவாய், சம்பளம், வாழ்க்கை, வசதியா வாழு. எவன்டையும் போய் கையேந்தாத. படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் கவர்மெண்ட் வேலை தாரேன். தாரனா தருவேன், தருவேன். எப்படி தருவேன்னு பாரு, எப்படி தருவேன்னு பாரு. ஆடு மாடு, நீ ஆடு மாடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பாரா. உலகத்துல பெரும் பெரும் அறிஞன் சொல்றான்டா, மொபைல் பேங்க்ங்கிறான்டா, நடமாடும் வைப்பகம்ங்கிறான், வங்கிங்கிறான். ஒரு ஆடு 1 லட்சம் ரூபாய்க்கு போகுதுடா. 10 ஆடுனா 10 லட்சம் பிக்சட் டெபாசிட். இது தெரியாம கிறுக்கு பயில பேசிட்டு இருக்கேன். பால் 3 லட்சம் கோடிக்கு விற்கிறான். 3 லட்சம் கோடிக்கு தமிழ்நாட்டில் 3 லட்சம் கோடி. ஆந்திராவில் காசு கொடுத்து வாங்கிட்டு வருதுடா உன் அரசு. 1 லிட்டர் பால் என்ன விலைக்கு விற்கணும்னு ஆந்திரா முதலாளி முடிவு பண்றான்டா. நீ ஏன்டா மேய்க்கிற? சாராய் ஊத்தி கொடுக்கிற வேலைக்கு கூப்பிட்டா நீ போயிருப்பியா? போயிருப்பியா? கவர்மெண்ட் வேலை இன்னொன்னு போறியில்ல, போறியா இல்லையா? சாராயம் டாஸ்மார்க்ல வேலை செய்யறவன் கவர்மெண்ட் வேலையா இல்லையா சொல்லு? வேலை. இப்ப ஆடு மாடு வளர்க்கிறதும், பட்டுப்பூச்சி வளர்க்கிறதும், தேனீக்கள் வளர்க்கிறதும், நாட்டுக்கோழி வளர்க்கிறதும், வாத்து வளர்க்கிறதும், கழுத வளர்க்கிறதும், வேளாண்மை செய்வது கவர்மெண்ட் வேலைனா நீ வருவியா? வரமாட்டியா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளவுதான். நீ வா, நம்ம விவசாயம் செய்வோம், நெல் விளைவிப்போம், மிளகாய் விளைவிப்போம், கரும்பு விளைவிப்போம், வாழை விளைவிப்போம், கத்தரிக்காய், வெண்டைக்காய் எல்லாத்தையும் குளிரூட்டி பதப்படுத்தி வைக்க சேமிப்பு கிடங்கு கட்டுவோம். இந்த அயோக்கிய பயல் மாதிரி தெருவில் போட்டு முளைக்க வைக்க மாட்டோம். நம்ம கட்டுவோம், நம்ம சேமிப்போம், பசிங்கிற சொல்லில்லாத ஒழிப்போம், நஞ்சில்லாத உணவை விளைய வைப்போம், மாடு வளர்ப்போம், ஆடு வளர்ப்போம், எருமை வளர்ப்போம், கழுத வளர்ப்போம், சாணியை கொண்டு போய் நிலத்துல போடுவோம், இயற்கை உரம். இங்கேயே 100 ஏக்கர்ல குப்பை கிடங்கு கட்டுவோம். என்ன பண்ணுவோம்? மாட்டு சாணி எடுத்து கொட்டுவோம், அதுல இருந்து மீத்தேன் எடுப்போம், ஈத்தனை எடுப்போம், பயோகேஸ் எடுப்போம், சிலிண்டர்ல அடைப்போம், நம்ம மக்களுக்கு கொடுப்போம். ஓசியாயில உற்பத்திக்கான காசை வாங்கிட்டு கொடுப்போம், தடை இல்லாம கொடுப்போம். பூமி தாயை நோண்டி மீத்தேன் ஈத்தனை எடுக்கிறவனை செருப்பு கழட்டி அடிப்போம். மாட்டு சாணியில இருக்குடா கோடான கோடி டன் உன்னோட சிலிண்டருக்கு காத்து. அப்புறம் என்ன மாய்த்துக்கடா என் பூமியை நோன்றாங்கிறதாண்டா நம்ம எழுப்புற கேள்வி. டேய், பல வேலைகள் சேர்ந்துருக்கு. அண்ணன் ஒருத்த மட்டும் பச்சை மட்டும் எடுத்து பயனில்லை. நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தூக்கணும். வெளுத்து விட்டுறோம். பேசாம இரு. சாராய கடையை வந்த டாஸ்மார்க்க மூடுறோம்டா, தூக்குறோம். ஆலைகளில் இருந்து இனிமேல் சரக்கு எடுக்கப்படாது, டாஸ்மார்க் மூடப்படுகிறது. அறிவிப்பு, சட்டம். ஆனால் மது பிரியர்களே, உங்களுக்கு ஒரு சலுகை. கடையில் இருக்கிற சரக்கை குடித்து தீர்த்து விடுங்கள், இனி உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, இருக்கிறது எப்படின்னா, மது ஒழிப்பு மாநாடு மேடைக்கு பின்னாடி குடிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அன்னை ஒழிக்கணும்னே குடி. என் தம்பி மதுரை முத்து ஒரு நிகழ்ச்சியில, நீங்க வந்தா மதுவை ஒழிப்பீங்களா? ஆமா, கண்டிப்பா ஒழிச்சு போடுவான். இப்பெல்லாம் நீங்க கேப்பீங்க, இந்த வரைக்கும் ஒழிச்சு எடுத்து வந்திருக்கேன். அந்த மாதிரி இவங்க ஒழிப்பாங்க, திராவிடங்க. நம்ம வந்தவன ஒழிப்போம். அப்ப மது வேணும், ஒண்ணு வேணுமே, இருக்கணும். ஏன்னா எல்லா நாட்டிலையும் ஒரு தேசிய மதுபானம் இருக்கு. ஏன் நாட்டிலையும் இருந்துச்சு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து, என்னைக்கு நான் வேளாண்மை தொடங்கணும் அன்னையிலிருந்து என்னோட வந்தது பனம்பால், இந்த தென்னம்பால், ஈச்சம்பால். வந்தவன அண்ணன் ஒன்றேன் கல்லுன்னு சொல்ல எடுத்துட்டு பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு கிடைக்கும்னு தரணும்.
நீ நல்லா குடி, நல்லா குடி, அண்ணனே சொல்லல குடி. குடிச்சிட்டு தம்பாரு, கல்லு குடிச்சு செத்தவனும் இல்ல, சொத்தம்பட்டை வித்தவனும் இல்ல, ஒத்த பொம்பளை தாலி எடுத்ததும் இல்ல. நிம்மதியா டாஸ்மார்க்க மூடுறோம், பாடவா ராஸ்கல்ஸ் மூடி விட்டுறோம். டோன்ட் வரி, நீ விடு, நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்கும். ஏன்னு கேளு, இது உன் ஆட்சி, உன் நாடு. தைரியமா இரு, தைரியமா. எதை பத்தி கொல்லப்படாது, எதை பத்தி கொல்லப்படாத. நீ என்ன கேளு, கேளு, கேக்குது. அப்படி இல்லை. நீ என்ன படிச்சிருக்க? இந்த தெருவுகளை போகக்கூடாதுன்னு சொன்னது. இது ஏழைனா தாழ்ந்த சாதினா நீ சொன்னதுக்கு நாம மாத்திரை இன்னைக்கு தானே 15 வருஷமா பேசிட்டு வரேன், கேட்காம இருந்துட்டு எதுக்கு வகுப்பு? ஏழைக்கு தானே வகுப்பாரி இந்த இடஒதுக்கீடு கொடுக்கறான்னு குழப்பிக்க கூடாது, குழப்பிக்க கூடாது. நல்லா கவனிச்சுக்க. வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வரப்பட்டது. இட ஒதுக்கீடுங்கிற சொல்ல ஒழிக்கணும். இட பகிர்வு, இட பங்கீடு, புரியுதா? உரிய ஒதுக்கீடு கத்துக்க. அவர் கேட்கிறாரு, சொல்றேன், அவருக்கும் சொல்றேன், உனக்கும் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இந்த முறை ஏன் வருது என்றால், எந்த சாதியின் அடிப்படையில் என்னை தாழ்த்தி வீழ்த்தி, என்னை தீண்டத்தகாதவன் என்று புறந்தள்ளி எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை தர மறுத்ததோ இந்த நாடு, அதே சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, இந்த அரசியல் அதிகாரத்தை தர வேண்டும் என்று போராடி பெறப்பட்ட உரிமைதான் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இடப்பங்கீடு. நல்லா விளங்க. சீமான் இந்த கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொன்னது ஏழை என்பதற்காக அல்ல. சீமான் இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது என்று சொன்னது ஏழை என்பதற்காக இல்லை. சீமான் இந்த தெருவில் நடக்கக்கூடாது, செருப்பு போடக்கூடாது என்று சொன்னது இந்த ஏழை என்பதற்காக அல்ல. சீமான் படிக்கவே கூடாது, இந்த சாதிக்காரன் படிக்கக்கூடாது என்று சொன்னது ஏழை என்பதற்காக அல்ல. தாழ்ந்த சாதி, இழி சாதி, ஈன மகன் என்று தாழ்த்தி வீழ்த்தி பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகம், புறக்கணிக்கப்பட்ட சமூகம் என்பதால் அது என்ன சொல்லுது? எந்த சாதியின் பொருட்டு எனக்கு மறுத்தியோ அதே பொருட்டு திருப்பி தாடா. இதுதான் அந்த உரிமைக்கு காரணம். அதான் இதை என்ன புரிஞ்சுக்கணும்னா, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது அது சரியா வராது. பொருளாதார அளவுகோல் மாறிக்கொள்ளும். இன்று ஏழையா இருக்கிற சீமான் நாளை அதானி அம்பானியாக வளர்ந்து விட முடியும். இன்று பறையனாக இருக்கிற, இன்று பல்லனாக தாழ்த்தப்பட்ட, இன்று சக்கிலியனாக தாழ்த்தப்பட்ட நான் உலக இந்திய நாட்டின் முதல் குடிமகனானாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு போகல. ராம்நாத் இந்த கோயிலுக்குள்ள விடல. திரௌபதி முருவை நிக்க வச்சுட்டு மோடியும் அத்வானியும் நின்று பேசிட்டு போயிட்டாங்க. நாற்காலியில் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நாட்டின் குடியரசுத் தலைவர் நின்று பேசிட்டு இருக்கா. காரணம் ஷெட்யூல் டிரைப்ஸ்ங்கிறதுனால. இப்ப புரியுதா? அதனால பொருளாதார அளவுகள் மாறிக்கொள்ளும். அதனால எல்லா சாதியிலும் ஏழை இருக்கான்னு அப்படி கிடையாது. எல்லாருக்கும் உரியதை கொடுக்கணும். அதுதான் இடப்பகிர்வு. இப்ப நாம எப்படி செய்யறோம்னா, குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்துறோம். எல்லா சாதியும் எண்ணிறோம். அவரவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரிச்சு கொடுத்துறோம். 10 பேர் இருக்க வீட்டுக்கு 10 பேர் சாப்பாடு, 100 பேர் சாப்பாடு அனுப்புறதில்லை. 100 பேர் இருக்கிற வீட்டுக்கு 100 பேர் சாப்பாடு, 10 பேர் சாப்பாடு அனுப்புறதில்லை. அப்போ இதுக்கு பேர் தான் சமூக நீதி என்று பேர். விளங்குதுன்னு நினைக்கிறேன். சமூக நீதி என்று பேர். நீ என்ன செய்யற? நீ பல ஆயிரம் ஆண்டுகளா படிச்சுக்கிட்டு இருக்க. நான் இந்த தலைமுறையில தான், எங்க ஊர் அரணையூர்ல படிச்சு பட்டம் வாங்கினதுல ஒரு 5-6 பேர்ல நான் ஒருத்தனா இருப்பேன். அது வரைக்கும் எனக்கு கல்வி வந்து சேரல. என் ஆத்தாளப்பேன், எங்க அப்பாவுக்கு மட்டும் கையெழுத்து போட தெரியும், எங்க அம்மாவுக்கு தெரியாது. நாங்க படிச்சுதான் கையெழுத்து போட கத்து கொடுத்தோம். இந்த நிலைமையில தான் இங்க பல லட்சக்கணக்கான என் குடும்பம் இருக்கு, என் சொந்தங்கள். அதனால அப்படி இல்லை. மறவரா என்றோம், புரியுதா? அகமுடையரா என்றோம், கவுண்டரா என்றோம், வன்னியரா என்றோம், கோணாரா என்றோம், முத்திரையரா என்றோம்,
பிள்ளையா, முதலியாரா, ரெட்டியாரா, செட்டியாரா, எல்லாரும் என்றோம். அவரவர் குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரிச்சு கொடுத்துரும். இதை பிற மாநிலத்தில் நான் வாழ்றேன்ல, அவன்கிட்ட சொல்றோம், உன் ஆளுக்கு இங்க கொடுத்துருக்கேன், என் ஆளுக்கு நீ அங்க கொடு. புரியுத? இதெல்லாம் ரொம்ப நாளா நம்முடைய முன்னோர்கள் வலியுறுத்தி வராங்க. அதை நம்முடைய தாத்தா ஆனமுத்தும் நம்ம ஐயா ராமதாசும் ரொம்ப தீவிரமா முன்னெடுத்தாங்க. அதுக்கு பிறகு உங்க புள்ள சீமான் இந்த கருத்தை ரொம்ப தீவிரமா முன்னெடுக்கிறேன். திமுக அதிமுக இதை எடுக்காது. எடுத்தா அவங்க சாதிகளின் எண்ணிக்கை தெரிஞ்சிருமனு பயந்துகிட்டு எடுக்காது. எம்ஜிஆர் எடுக்கல, ஜெயலலிதா எடுக்கல, கருணாநிதி ஐயா எடுக்கல, கொடுக்கல, ஸ்டாலின் ஐயா எடுக்க மாட்டார், கொடுக்க மாட்டார். உன் மகன் சீமான் மட்டும்தான் எடுக்க முடியும், கொடுக்க முடியும். உனக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுப்பேன், உனக்கு உரிய பங்கை கொடுப்பேன். அதனால எல்லா சாதியிலையும் ஏழை இருக்கிறான், எல்லா சாதியிலையும் பணக்காரருக்கு அன்பளிச்சு விட இருக்கட்டும், எல்லா சாதிக்கும் உரியதை கொடுப்போம். புரியுத? அதனால அதுல குழப்பிக்கிறத நீ ஓட்ட போட்டு நாட்டை இட கொடு, மீதி வேலையை அண்ணன் பாத்துக்கிறேன், நீ போட்டு குழப்பிக்காத. வேற என்ன இப்போ ஏய் பேசுறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பாட்டு இந்த தேவர் மயில ரேவதி சொன்ன மாதிரி காத்து தாண்டா வருது, காத்து. ஏய் ஓட்டு போட போற ஒண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட வண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உனக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய, உனக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்க ஓட்ட போட்டோம். யாருக்கு? உதய சூரிய ரெட்டல தாமரை கை, யாரார்க்க ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன ஊரைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன ஊர, ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த விவசாயி சின்னம், ஓட்டு போட போற. என் அருமை சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் எந்த கட்சியோடும் கூட்டணி சேராமல், நோட்டு பேரம் பேசாமல் தனித்து நிற்க காரணம், உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறோம். நல்ல ஆட்சியை இந்த மண்ணில் மலரச் செய்ய வேண்டும் என்ற மகத்தான கனவை கொண்டு நிற்கிறோம். அதனால் என் அன்பு சொந்தங்கள், உங்களை மட்டுமே நின்று, உங்களை மட்டுமே கூட்டணியாக சேர்த்துக் கொண்டு களத்திலே நிற்கிற உங்கள் பிள்ளைகளை எங்களை வெல்ல வையுங்கள். நீங்களும் வெல்லுங்கள். இலவசம் என்பது ஒரு ஏமாற்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது வீழ்ச்சி திட்டம் அல்ல, ஒரு கவர்ச்சி திட்டம். நம்மை வாக்கை பறிப்பதற்கு அவர்கள் செய்கிற ஏமாற்று என்பதை புரிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஆதரவை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். இந்த மண்ணிலே என் தங்கை பலமுறை நின்று அவளை தோற்கடித்திருக்கிறீர்கள். நாங்கள் தோற்றாலும் நம்பிக்கை விடாமல் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்க காரணம், எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் என்று. என் தங்கை சண்முக பிரியா வென்று சட்டசபைக்குள் போனால் சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி, வரலாற்றில் மாபெரும் சாதனை நடக்கும். திமுக வெல்வது ஒரு செய்தி, அதிமுக வெல்வது ஒரு நிகழ்வு. ஆனால் என் தங்கை சண்முக பிரியா மானாமதுரையிலே வெல்வது சாதாரண மகள். ₹1 ஓட்டுக்கு கொடுக்காமல், இலவசம் அறிவிக்காமல் நின்றால் வென்றால் மான தமிழ் மக்கள் மாற்றத்திற்காக, ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக வாக்களித்திருக்கார்கள் என்ற வரலாற்று சாதனையை நீங்கள் படைக்க முடியும் உங்கள் ஒற்றை விரலால். மானாமதுரை தொகுதியிலே 23ஆம் தேதி நீங்கள் செலுத்துகிற வாக்கில் பசி பஞ்சம் இல்லாத, ஊழல் லஞ்சம் இல்லாத, கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மதுமத போதை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை வழக்கொள்ளை வேலை இல்லை என்ற நிலை இல்லாத ஒரு புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தங்கை சமூக பிரியா வெல்க வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.